இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துடலாம், அச்சார் ஊறுகாய் பார்த்துடலாம். அதாவது நம்மளுடைய 90 கிட்ஸ் தான். பள்ளிக்கூடம் விட்டு வர குழந்தைகளுக்கு மாலை நேர ஸ்நாக்ஸாக இதை நம்ம கொடுக்கலாம். நம்மளுமே ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நம்ம விற்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வரும். இப்போ அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் இந்த காய்கறி ஊறுகாயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான கொத்தவரங்காய் 100 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து நல்லா நம்ம கிளீன் சைடில் உள்ள நாரைனா எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு 100 கிராம் கத்தரிக்காய், ஒரு முருங்கைக்காயில் நான் பாதி முருங்கைக்காய் எடுத்து கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக நான் போட்டுக்கிட போகிறேன். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறியை விரும்பாத குழந்தைகள் கூட நம்மளுக்கு இந்த ஊறுகாயை கொடுக்கும்போது நல்லா விரும்பி, அதாவது ஊறுகாண்ட பேரில் காய்கறியை நம்ம இவங்கள்ட்ட பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஊறுகான்னு நினச்சே சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாமே காய்கறி ஐட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லா காய்கறியும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா காய்கறியும் எடுத்து நல்லபடியாக பீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய், கத்தரிக்காய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக, கொத்தவரங்காய்னா குட்டி குட்டியாக வெட்டணும். கத்தரிக்காய் எப்பவும் தண்ணியில் போட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு நேரம் சேஞ்ச் ஆகிரும். கத்தரிக்காய் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே எல்லாத்தையும் ஒரே சட்டியில் தான் நம்ம வேக போட போகிறோம். இப்போ நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம கொத்தவரங்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மாங்காய் எல்லாத்தையும் இது கூட நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம இதுக்கு நான் தக்காளி யூஸ் பண்ணலை. ஏன்னா தக்காளி யூஸ் பண்ண, அதாவது கூட்டு மாதிரி, அந்த மாதிரி சாதத்துக்கு சாப்பிட்ற கூட்டு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, லைட்டாக மஞ்சப்பொடியும் நம்ம மிளகாய் பொடி தான் இது கூட சேர்க்க போகிறோம். ஏன்னா மற்ற அதாவது காரப்பொடி, அதாவது குழம்பு மிளகாய் பொடி, மிளகாத்தூள்லாம் நான் சேர்க்கலை, மல்லிப்பொடினா நான் சேர்க்கலை. சேர்த்தா நம்ம குழம்புனுடைய அந்த ஸ்மெல் வந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் இதுக்கு சேர்க்க மாட்டோம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி, எவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு பானி, இதனுடைய பானி வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டு நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம மிளகாய் தூள் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான புளியும் கொஞ்சமாக இனிப்புக்கு, அதாவது வெல்லமோ அல்லது சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ நம்ம சேர்த்துக்கலாம். இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இருக்கிறதா இந்த காய்கறி ஊறுகாயோட தனி ஒரு ஸ்பெஷல். இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம காய்கறி வேக வச்சுட்டு அப்புறம் அதாவது மாங்காயை சேர்க்கலாம். நம்ம இது சீக்கிரத்தில் முடிகிற வேலை. மாங்காயை சின்ன சின்னதாக அரிஞ்சு மொத்தமாக எல்லாத்தையும் நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு, அதாவது ரொம்ப மஞ்சளும் போட்டக்கூடாது, மஞ்சளுடைய வாடை அதில் வந்துடும். அதனால் லைட்டாக போட்டால் போதும். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்காக நம்ம சட்டியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ போட்டு இது கூட கொஞ்சமாக புளியும், இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே சேர்ந்து இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேணாங்கிறவங்கள யாருமே கிடையாது. ஏண்டாவே இது 90 கிட்ஸ் தான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊறுகாண்டாவே எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். அப்போ ரொம்ப அதாவது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இதுக்கு தேவையான புளி கொஞ்சமாக பார்த்து நம்ம புளி இல்லை அப்படின்னாலும் புளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், குடிச்சு பார்த்து உப்பு, புளிப்பு, காரம், அதாவது காரத்துக்கு தான் நம்ம மிளகாய் பொடி போட போகிறோம். அதனால் இதில் காரம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம குடிச்சு பார்த்தது புளிப்புக்கும் உப்புக்கு தான். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா போடணும். நான் போடலை, மறந்துட்டேன். இது கூட வரமிளகாயும் அல்லது பெருங்காயப்பொடி, ஏன்னா பெருங்காயப்பொடி சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்காது குழந்தைகளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதில் போடுறதா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் பொடி போட்டோன்னே நம்ம டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அல்லது தாளிப்பு எடுத்து ஊற்றிடணும். ஏன்னா மிளகாய் பொடி கருத்துரும், அந்த கார நெடி அந்த வாடை வரும்போது நல்லா தெரியாது. இப்போ எடுத்து உடனே ஊற்றியாச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இந்த அச்சார் ஊறுகாய்க்கு ஈடு இணையே எதுவும் கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் பள்ளி பருவ, அதாவது
பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது நம்ம வாங்கி தின்ற ஞாபகம் கண்டிப்பாக இந்த ஊறுகாயை பார்த்தோன்னே வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். நானுமே இதை ரசித்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். உங்கள் குழந்தைகளுக்கு மாலை நேர ஸ்நாக்ஸாக இந்த அச்சார் ஊறுகாயை, காய்கறி ஊறுகாயை விரும்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்தும் கிடைக்கேண்டா எல்லா காய்கறியும் இதில் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.